ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். நாம் அரசர்கள் 2ஆம் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். அதில் ஏகு அரசனானதுக்கப்புறம் அவன் எவ்வாறு ஒரு 3 கொலைகள் செய்கிறாப்புல, அதை இன்றைய காலகட்டத்தில் நம்ம எப்படி பார்க்கலாம் தந்தையே? நீங்கள் சொன்ன மாதிரி 3 கொலைகள் 3. ஆனால் அந்த இறந்த அந்த மன்னர்கள், குறிப்பாக யோராமையும் அவனுடைய சந்ததியை நினைத்து பார்க்கிற போது ஆகாப்பிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஆகாப்பினுடைய தந்தை ஓம்ரி, இது ஓம்ரி டினஸ்டி அப்படி தான் கொடுப்பாங்க, அழைப்பார்கள். ஓம்ரி டினஸ்டி என்றால் ஓம்ரி குடும்பம். அந்த ஓம்ரி குடும்பத்தில் ஆகாப்பு எப்படி இறந்தான்னா காயப்பட்டு தான் இறந்தான். சிரியாவுக்கு எதிராக நடந்த போரில் காயப்பட்டு தான் இறந்தான். அதே மாதிரி ஆகாப்பினுடைய மகன் அகசியா, அவன் கீழே விழுந்து தான் காயப்பட்டு அதில் தான் இறந்தான். இறைவாக்கின எலியா சொல்லுவார், நீ செத்து போவ, ஏன்னா நீ இன்னொருத்தனுடைய குறியை கேட்டு போகிற, உன்னுடைய நாட்டில் இறைவாக்கினர் இருந்தும் நீ இறைவாக்கினரை நம்பாமல் வேறு யாரையோ நீ குறி கேட்டுக்கு போகிற, போலி இறைவாக்கினர், நீ செத்து போவ அப்படிங்கிறாரு. அவன் செத்து போகிறான். அகசியா 1 ஆண்டோ 2 ஆண்டு தான் அவன் ஆட்சி செய்தான். இப்பொழுது அவனுடைய சகோதரன் யோராமும் போரிலே காயப்பட்டு அவன் இறக்கிறான். இப்போ 3 பேரும் காயப்பட்டு தான் இறக்கிறார், ஆகாப்பு, அகசியா, யோராம். ஆக இங்கே 3 பேர் இறக்கிறார்கள். இதே புத்தகம் 3 பேர் காயப்பட்டதையும் சுட்டி காட்டுகிறது, காயப்பட்டு இறந்ததையும் சுட்டி காட்டுகிறது. பழி ஒரு இடம், பாவம் ஒரு இடம். பாவம் ஒரு இடம், பழி ஒரு இடம். பாவம் செய்தது ஆகாப்பு, ஆனால் பழி விடுவது யார் மேலே? யோராம் மேலே. அதுக்காக யோராம் எல்லாமே நல்லது செய்தான்னு சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக யோராம் பல நேரங்களில் இறைவாக்கினருடைய துணையை நாடி இருக்கிறான். ஆனால் அவனுக்கு நேர்ந்த நிகழ்வு என்பது நிச்சயமாக ஆகாப்புக்கு வந்திருக்க வேண்டும். ஆகாப்புக்கும் மரணம் நிகழ்ந்தது. ஆனால் இந்த அளவுக்கு அவன் போரிலே இறந்தான், அப்படித்தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஒரு தண்டனையை, ஒரு பழிவாங்குதலை சந்திப்பது யோராம், ஆகாப்பினுடைய மகன். ஒன்றை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஏகு பழி வாங்குகிறான் அப்படிங்கிற போது 2 நிலைகளில் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, பழிக்கு பழி வாங்குவது தவறு. இன்றைய காலகட்டத்தில் நம்ம நினச்சோம்னா, ஆனால் அன்றைய சமூகத்திற்கு அது ஒத்துப்போனது. என்றால் அவர்கள் வாழ்ந்த சமூகத்தில் பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். மோசேயுடைய சட்டங்களெல்லாம் வந்த பிறகும் பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்கிற அந்த சட்டத்தினுடைய விளைவுகள் எல்லாம் இருந்தது. அந்த சட்டம் தொடர்ந்தது. அதாவது மோசே ஒரு புதிய வரையறையை கொடுத்தார் என்றால் கூட, நீ கொலை செய்யாத அப்படிங்கிற ஒரு சட்ட வரையறையை கொடுத்தால் கூட அவர்கள் இன்னும் பழிவாங்குகிற எண்ணத்தில் தான் வாழ்ந்தார்கள். அதிலிருந்து அவர்களை மாற்றுவது கடினமாக இருந்தது. இஸ்ராயல் மக்கள் மட்டுமல்ல, இன்றைக்கும் அதே நிலைகள் தான் இருக்கிறது. பழிக்கு பழி வாங்குவது, அதையும் ஒரு மாற்றக்கூடிய சிந்தனையில் இன்றைக்கு சமூகம் இருக்கிறது.
அப்படி ஒரு குழுவினர் இருந்தாலும், பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்கிற சிந்தனையில் ஒரு குழுவினர் இருந்தாலும், பொதுப்படையாக மக்களினங்களை பார்க்கிற போது எல்லாரிடத்திலும் நம்ம வந்து நல்லிணக்கம் கொள்ள வேண்டும், நல்லுறவு கொள்ள வேண்டும். இந்த ஹார்மனி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். எல்லா இடத்திலும் நல்லுறவு கொள்ள வேண்டும் என்கிற அந்த சிந்தனை இருக்கிறது. ஆனால் அதை மீறி ஒரு சில நபர்கள் வந்து பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறார்கள். அது ஆட்சியாளர்களாக இருந்தால் நமக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. அப்படி எண்ணம் கொண்டவர்கள் ஆட்சியாளர்களாக இருந்தார், அதில் தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த எண்ணம் கொண்டவர்கள் ஒரு காலம் ஆட்சிப்பிடத்தில் ஏறுகின்ற அளவுக்கு நாம் அனுமதிக்கக்கூடாது. அப்படி அனுமதித்தால் அந்த நாடும் அந்த மக்களும் நிச்சயமாக ஒரு கீழ்நிலை அல்லது மிக ஒரு மோசமான நிலைக்கு செல்வார்கள் என்பது வரலாறு. அதற்கு எத்தனையோ வரலாறு இருக்குது. ஹிட்லருடைய காலம், முசோலினுடைய காலம், இவர்களெல்லாம் பழிக்கு பழி வாங்குவதிலும் மக்களை வந்து கொடுமைப்படுத்துவதில் தான் தங்களுடைய அக்கறையை காட்டினார்கள். அதனால் ஹிட்லரோ முசோலினியோ இவர்கள் வந்து ஒரு மனித சமுதாயத்தினுடைய அடையாளங்கள் அல்ல, அவர்களெல்லாம் எதிர் சாட்சிகள். அந்த நிலையில்தான் நாம் இந்த பகுதியையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். பழிக்கு பழி வாங்குகிற அந்த நிலை, அது ஏகுக்கு இருந்தாலும் அல்லது வேறு யாருக்கு இருந்தாலும் அது வந்து தவறான ஒரு போக்கு தான். ஆனால் இன்னொன்றையும் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு மனிதன் தீமை செய்கின்றானோ அந்த மனிதனுக்கு வந்து அவன் அந்த விளைவை சந்திக்க வேண்டும். ஏகு என்கிறவன் ஒரு கருவிதான். ஏகு கொலை செய்தான் என்கின்ற போது நாம் வந்து அதை அந்த பழிவாங்கலோடு அல்லது இறைவன் வந்து ஒரு நீதி பரிபாலனம் செய்கிறார் என்று நினைத்து பார்க்கிறோம். ஆனால் அடிப்படையில் எந்த தீமை செய்தவனும் தீமையுடைய விளைவை அனுபவிக்க வேண்டும். பிறர்க்குன்னா முற்பகல் செய்யும், தனக்குன்னா பிறப்புகள் தானே வரும். காலையில் ஒருத்தனுக்கு தீமை செஞ்சோம்னா அதனுடைய விளைவுகளை நாம் மாலையே சந்திக்க வேண்டி வரும். அப்போ அதனுடைய விளைவு, அப்போ யார் வந்து இதுக்கு தீர்ப்பு கொடுப்பது? யாரோ ஒருத்தர் இல்லை, ஒரு மனிதன் தனக்குத்தானே தீர்ப்பை வழங்கி கொள்கிறான். இயேசு கூட அழுத்தம் திருத்தமாக சொல்வார், நான் தீர்ப்பிட மாட்டேன் அப்படிம்பார். தந்தைக்குத்தான் தீர்ப்பிடக்கூடிய அதிகாரம் இருக்கிறது, அவரும் தீர்ப்பிட மாட்டார் அப்படிங்கிறார் அவர். அப்படின்னா அந்த தீர்ப்பு என்பது ஒரு மனிதன் தனக்குத்தானே வகுத்து கொள்கிற விளைவுகள். தான் செய்கிற செயலுக்கு அவன் எடுத்துக்கொள்கிற ஒரு விளைவுகள் அப்படி தான் சொல்ல முடியும். அதனால் தப்பு செய்தவன் தப்பிக்க முடியாது. தவறு செய்கின்றவன் தண்டனையை அனுபவித்து தான் ஆக வேண்டும், அவன் மனம் வருந்து வரை. மனம் வருந்தாவிட்டால் தப்புவதற்கு வாய்ப்பே இல்லை. அது ஆகாப்பே நமக்கு ஒரு உதாரணம். ஆகாப்பு மனம் வருந்தியதால் தான் அவன் தப்பிக்கிறான். அந்த அடிப்படையில் நாம் இதை பார்க்க வேண்டும். அதனால் கடவுள் தான் இதையெல்லாம் செய்கிறாரு அப்படிங்கிற அந்த பார்வை வந்து அது அந்த காலத்து பார்வை. தண்டனையை அல்லது தீமையை வருவிக்கின்றவர் கடவுள் அப்படிங்கிறது அந்த காலத்தில் அவங்க நினச்சாங்க. ஒரு மனுஷன் வந்து தப்பு செஞ்சான்னா அதுக்கு தண்டனையை கடவுள் தான் கொடுக்குறாரு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. கடவுள் தண்டனை கொடுக்குறவர் இல்லை, கடவுள் அன்பு கடவுள். தண்டனையை ஒரு மனிதன் தனக்குத்தானே கொடுத்து கொள்கிறான். அதனுடைய விளைவு அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். அது தண்டனை என்பதை விட அது விளைவு, ஒரு செயலுடைய விளைவு. அப்போ அதுக்கு நானே காரணமாகிறேன். நான் செய்கிற தவறுக்கு வேறு யாரோ காரணம் அல்ல, நான் காரணமாகிறேன். அப்போ அதனுடைய விளைவை நான் அனுபவித்தான் ஆகணும். அந்த அடிப்படையில் தான் இதை நம்ம ரெண்டு பார்வை. நான் சொன்னது போல் அந்த பழிக்கு பழி வாங்குகிற அந்த மனநிலையை இந்த நிகழ்ச்சி சுட்டி காட்டுகிறது. இது வந்து அந்த காலத்தில் இருந்தது, ஆனால் இந்த காலத்தில் அது ஒத்து வராது. அதே சமயத்தில் ஒரு மனிதன் தீயவன் தண்டிக்கப்படுகிறான் என்றால் கடவுளே ஒவ்வொரு மனுஷனை தண்டிக்கிறார் என்கிற பொருள் அல்ல. ஒரு மனிதன் தனக்குத்தானே தண்டனையை வருவித்துக் கொள்கிறார். அவனே வருவித்துக் கொள்கிறான். வெண்சாமரம் வீசி வரவேற்கிறான். வெத்தலை தாம்பழம் வச்சு வரவேற்கிறான். தான் செய்கிற தவறுக்கான
விளைவை அவனே வரவேற்கிறான். அப்படி ஒரு மனிதனே வரவேற்கின்ற போது இது கடவுள் மேல பழிய போடுவது சரியான பார்வை அல்ல. எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த 9ஆம் அதிகாரம் நமக்கு முன்னால் இருக்கிறது. இங்கே ஏகு பழிக்கு பழி வாங்குகிறான். அதே சமயத்தில் யார் தவறு செய்தார்களோ, ஈசபேல் போன்றவர்கள் யார் மிக கொடியவர்களாக வாழ்ந்தார்களோ, கொடும் செயல் செய்தார்களோ, அவர்கள் அதற்குரிய தண்டனையை அனுபவிக்க வேண்டி இருக்கிறது. நன்றி தந்தையே, அருமையாக நீங்கள் விளக்கங்களை சொல்லுனீங்க. மிக்க நன்றி தந்தையே. அரசர்கள் 2ஆம் நூல் அதிகாரம் 9. அப்பொழுது இறைவாக்கினர் எலிசா இறைவாக்கினரின் குழுவை சார்ந்த ஒருவனை அழைத்து, உன் இடையை வரைந்து கட்டி உன் கையில் இந்த எண்ணெய் கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு ராமோத்து கிளையாதுக்குச் செல். அங்கு சென்றதும் நிம்சியின் மகனான யோசபாத்தின் புதல்வன் ஏகுவை தேடி கண்டுபிடி. அவனை அணுகி அவனுடைய தோழர்களினின்று அவனை தனியே கூப்பிட்டு ஓர் உள்ளறைக்கு அழைத்துச் செல். அங்கே இந்த எண்ணெய் கிண்ணத்தை எடுத்து அவனை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே, உன்னை நான் இஸ்ரவேலின் அரசனாக திருப்பொழிவு செய்கிறேன் என்று சொல்லி அவன் மேல் எண்ணெய் வார்ப்பாய். அங்கே நில்லாது கதவை திறந்து கொண்டு ஓடி வந்துவிடு என்றார். அவ்வாறே இறைவாக்கினனான அவ்விளைஞன் ராமோத்து கிளையாதுக்கு சென்றான். அவன் அங்கு வந்ததும் படைத்தலைவர்கள் அமர்ந்திருந்ததை கண்டான். அவன், தளபதியே, உம்மிடம் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றான். அதற்கு ஏகு, எங்களுள் யாரிடம் என்று கேட்டான். அதற்கு அவன், தளபதியே, உம்மிடம்தான் என்றான். எனவே ஏகு எழுந்து மாளிகைக்குள் சென்றான். இளைஞனோ அவனது தலையின் மேல் எண்ணெய் வார்த்து, இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, ஆண்டவராகிய நான் என் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு அரசனாக உன்னை திருப்பொழிவு செய்கிறேன். உன் தலைவன் ஆகாபின் குடும்பத்தை நீ அழிக்க வேண்டும். இஞ்ஞனும் ஈசபேலால் சிந்தப்பட்ட என் ஊழியரான இறைவாக்கினரின் இரத்தத்திற்கும் ஆண்டவராகிய என் எல்லா அடியவர்களின் இரத்தத்திற்கும் நான் பழிவாங்குவேன். இவ்வாறு ஆகாபின் குடும்பம் முழுவதும் அழியும். இஸ்ரவேலில் ஆகாபின் குடும்பத்தை சார்ந்த ஆண்கள் அனைவரையும் அடிமைகளாயினும் உரிமை மக்களாயினும் வெட்டி வீழ்த்துவேன். இந்த ஆகாபின் குடும்பத்தை நெபாட்டின் மகன் யெரொபெயாமின் குடும்பத்தை போலும் அகியாவின் மகன் பாசாவின் குடும்பத்தை போலும் ஒழித்து கட்டுவேன். இஸ்ரவேல் நிலப்பகுதியில் ஈசபேலை நாய்கள் தின்னும், அவளை புதைக்க யாரும் வரமாட்டார்கள் என்று கூறி கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடிவிட்டான். பின்பு ஏகு தன் தலைவரின் ஊழியர் கூடியிருந்த இடத்திற்கு வந்தான். அவர்கள் அவனை நோக்கி, நல்ல செய்திதானா? இந்த பைத்தியக்காரன் உன்னிடம் வந்தது ஏன் என்று கேட்டனர். அதற்கு அவன் யார் என்றும் அவன் சொன்னது என்னவென்றும் உங்களுக்கு தெரியுமே என்றான். அதற்கு அவர்கள், அது பொய், உண்மையை எங்களுக்கு தெரிவி என்றனர். அப்போது ஏகு, அவன் என்னிடம், ஆண்டவர் கூறுவது இதுவே, உன்னை இஸ்ரவேலுக்கு அரசனாக திருப்பொழிவு செய்கிறேன் என்றான் என்று பதிலளித்தான். இதை கேட்டவுடன் அவர்கள் அனைவரும் விரைந்து தம் போர்வையை கழற்றி அவற்றை வெறுமையாயிருந்த படிகளில் விரித்து எக்காளம் ஊதி, ஏகுவே அரசர் என்று முழங்கினர். நிம்சியின் மகனான யோசபாத்தின் புதல்வன் ஏகு யோராமுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தான். அப்பொழுது யோராம் சிரியாவின் மன்னன் அசாவேலுக்கு எதிராக இஸ்ரவேலின் எல்லா படைகளோடும் ராமோத்து கிளையாதை முற்றுகையிட்டிருந்தான். ஆனால் சிரியாவின் மன்னன் அசாவேலோடு போரிடுகையில் சிரியரால் பட்ட காயங்களை ஆற்றிக்கொள்வதற்காக அரசன் யோராம் இஸ்ரவேலுக்கு திரும்பி வந்திருந்தான். ஏகு
இதை நீங்கள் மனமாற விரும்பினால் இஸ்ரேலுக்கு போய் யாரும் செய்தியை பரப்பாதபடி இந்நகரினின்று எவரையும் தப்பி வெளியேற விடாதீர் என்றான். பிறகு அவன் தேரின் மீது ஏறி இஸ்ரேலுக்கு சென்றான். ஏனெனில் அங்கே யோராம் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தான். இச்சமயம் யூதாவின் அரசன் அகசியாவும் யோராமை பார்க்க வந்திருந்தான். இஸ்ரேலின் காவல் மாடத்தில் நின்று கொண்டிருந்த காவலன் ஏகு படையோடு வருவதை கண்டு, படை ஒன்றை காண்கிறேன் என்றான். அதற்கு யோராம், ஒரு குதிரை வீரனை தயார் செய், அவனை அவர்களை சந்திக்குமாறு அனுப்பு. அமைதிக்காகவா என்று அவன் கேட்கட்டும் என்றான். அவ்வாறு குதிரை வீரன் ஒருவன் ஏகுவை சந்திக்க புறப்பட்டுச் சென்று, அமைதிக்காகவா என்று அரசர் கேட்கச் சொன்னார் என்றான். அதற்கு ஏகு, சமாதானம் பேசுவதற்கு நீ யார்? திரும்பி என் பின்னே வா என்றான். அப்பொழுது காவலன், தூதன் அவர்களை சென்றடைந்தான், ஆனால் இன்னும் திரும்பி வரவில்லை என்று அறிவித்தான். அரசன் மற்றொரு குதிரை வீரனை அனுப்ப, அவன் அவர்கள் முன்பாக வந்து, அமைதிக்காகவா என்று அரசர் கேட்கச் சொன்னார் என்றான். அதற்கு ஏகு, சமாதானம் பேசுவதற்கு நீ யார்? திரும்பி என் பின்னே வா என்றான். காவலன் மீண்டும், அவன் அவர்களை சென்றடைந்து விட்டான், ஆனால் அவனும் இன்னும் திரும்பி வரவில்லை. வேறெவனோ தேரோட்டி கொண்டு வருகிறான், அது நிம்சியின் மகன் ஏகுவை போன்று உள்ளது, அவன்தான் பைத்தியக்காரன் போல் ஓட்டுவான் என்றான். உடனே யோராம், தேரை பூட்டுங்கள் என்று கூற, அவர்கள் அவனது தேரில் குதிரைகளை பூட்டினார்கள். இஸ்ரேலின் அரசன் யோராமும் யூதாவின் அரசன் அகசியாவும் தம் தேரில் ஏறி ஏகுவை சந்திக்கச் சென்றனர். அவனை இஸ்ரேலை சார்ந்த நாபோத்தின் நிலப்பகுதியில் சந்தித்தனர். யோராம் ஏகுவை கண்டு, ஏகு, அமைதிக்காகவா வருகிறீர் என்று கேட்டான். அதற்கு அவன், உன் தாய் ஈசபேலின் வேசித்தனமும் மாய வித்தைகளும் மிகுந்திருக்கும் வரை அமைதி எப்படி இருக்க முடியும் என்று மறுமொழி கூறினான். உடனே யோராம் கைகளால் கடிவாளத்தை இழுத்து அகசியாவை நோக்கி, அகசியா, சதி என்று சொல்லிக்கொண்டு தப்பி ஓட முயன்றான். உடனே ஏகு தன் வலிமையோடு வில்லை வளைத்து யோராமின் புயங்கள் நடுவே அம்பினை எய்தான். அந்த அம்பு அவன் இதயத்தை ஊடுருவிச் செல்ல அவன் தேரிலேயே சரிந்து விழுந்தான். ஏகு குதிரைப்படை தலைவன் பித்காரை நோக்கி, அவனை தூக்கி இஸ்ரேலை சார்ந்த நாபோத்தின் நிலப்பகுதியில் எறிந்துவிடு, ஏனெனில் நாம் இருவரும் சேர்ந்து அவனுடைய தந்தை ஆகாபை தொடர்ந்து சென்றபோது அவனுக்கு எதிராக ஆண்டவர் உரைத்த வாக்கு இதுவே. நேற்று நாபோத்தின் இரத்தத்தையும் அவன் பிள்ளைகளின் இரத்தத்தையும் கண்டேன். நான் கண்டதற்காக நாபோத்தின் இந்த நிலத்திலேயே உன்னை பழிவாங்குவது உறுதி என்கிறார் ஆண்டவர். எனவே இப்பொழுது அவனை தூக்கி ஆண்டவரின் வாக்கிற்கிணங்க அந்த நிலப்பகுதியில் எறிந்துவிடு என்றான். யூதாவின் அரசன் அகசியா இதை கண்டு பெத்தகான் சாலையில் தப்பி ஓடலானான். ஏகு அவனை பின்தொடர்ந்து சென்று தன் ஆள்களிடம், இவனையும் வெட்டி வீழ்த்துங்கள் என்றான். அவர்களும் இவிலையாம் அருகே இருந்த கூர் மலைச்சரிவில் தேரிலிருந்து அவனை காயப்படுத்தினார்கள். அவனோ மெகிதோ வரை சென்று அங்கு இறந்தான். அவனுடைய அலுவலர் அவனது சடலத்தை எருசலேமுக்கு எடுத்துச் சென்று தாவீதின் நகரில் அவனுடைய மூதாதையருடன் அவனது கல்லறையில் அடக்கம் செய்தனர். இதற்கிடையில் ஆகாபின் மகனான யோராம் ஆட்சியேற்ற 11ஆம் ஆண்டில் அகசியா யூதாவின் அரசனானான். ஏகு இஸ்ரேலுக்கு வந்து சேர்ந்ததை கேள்வியுற்ற ஈசபேல் தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலைமுடியை அழகுபடுத்திக் கொண்டு பலகணி வழியாக எட்டி பார்த்தாள்.
ஏகு நகர வாயிலில் நுழைந்தபோது அவள், உன் தலைவனை கொலை செய்து சிம்ரிக்கு நிகரானவனே, சமாதான நோக்கோடுதான் வருகிறாயா என்று கேட்டாள். அவன் முகத்தை உயர்த்தி பலகணியை பார்த்து, என் சார்பாக இருப்பது யார் யார் என்றான். உடனே 2-3 அன்னகர் குனிந்து அவனை பார்த்தனர். ஏகு, அவளை கீழே தள்ளிவிடுங்கள் என்றான். அவ்வாறே அவர்களும் அவளை தள்ளிவிட்டனர். அவளது இரத்தம் மதிர்ச்சுவரிலும் குதிரைகள் மீதும் சிதறியது. மேலும் அக்குதிரைகள் அவளை காலால் மிதித்து கொன்றன. அவன் உள்ளே சென்று உண்டு குடித்த பின், நீங்கள் போய் அந்த சபிக்கப்பட்டவளை தகுந்த மரியாதையுடன் அடக்கம் செய்யுங்கள், ஏனெனில் அவள் ஓர் அரசன் மகள் என்றான். அவர்கள் அவளை அடக்கம் செய்ய சென்றபோது அவளுடைய மண்டையோடு கால்கள் உள்ளங்கைகள் தவிர வேறொன்றையும் அவர்கள் காணவில்லை. எனவே அவர்கள் திரும்பி வந்து அதை அவனுக்கு அறிவித்தனர். அப்பொழுது அவன், திஸ்பேயை சார்ந்தவரும் தம் ஊழியருமான எலியாவின் வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கு இதுவே: இஸ்ரேல் நிலப்பகுதியில் ஈசபேலின் உடலை நாய்கள் தின்னும். ஈசபேலின் பிணம் இஸ்ரேல் நிலப்பகுதியில் சாணத்தை போன்று கிடப்பதை பார்த்த எவருமே இதுதான் ஈசபேல் என்று கூற முடியாது என்றான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அந்த நிகழ்ச்சி தான் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 11, 15 முதல் 17 இந்த 2 பகுதிகளிலும் அது இடம்பெறுகிறது. அதற்கடுத்து பாகால் இறைவாக்கினர்கள் கொன்று பாகால் வழிபாடு தடை செய்யப்படுகிறது. அது 18 முதல் 28. இறுதியாக ஏகுவின் ஆட்சி காலம் 29 முதல் 33 முடிய. இப்போ முதல் பகுதியை நாம் பார்ப்போம். 10ஆம் அதிகாரம் 1 முதல் 11, அதே மாதிரி 15 முதல் 17 இந்த 2 பகுதிகளில்